அதையே ஆரம்பிக்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த ஜூம் இணையவழி வகுப்பில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் எனது பணிவான காலை வணக்கங்கள். இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இந்த காலகட்டத்திற்கு மிக அவசியமான ஒரு தலைப்பை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். குறை ஒன்றும் இல்லை குருவே என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம். இந்த பூமியில் வாழ்கின்ற மனிதர்களில் 100க்கு ஒரு 99% பேருக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய குறைகளையோ அல்லது பிறருடைய குறைகளையோ கூறக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு. அந்த பழக்கம் சிலருக்கு வழக்கமாவே மாறிட்டதையும் பார்க்குறோம். பார்க்கும்போதெல்லாம் ஏதாவது தன்னை பற்றி குறை பேசிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா அடுத்தவங்களோட குறைய சுட்டி காமிச்சிட்டே இருப்பாங்க. இந்த குறை கூறுதல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வகையான மனநோய் அப்படின்னு சொல்றாங்க. சைக்காலஜிக்கல இது வந்து ஒரு பர்சனாலிட்டி டிசார்டர். இது வந்து இந்த இந்த பழக்கம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கு. அது வந்து எல்லாத்துக்குமே அது ஒரு டிசார்டரான இல்லை. எல்லாத்துக்குமே வந்து ஒரு லோ லெவல்ல இருக்கும். அது சிலருக்கு மாடரேட்டா இருக்கும். ஒரு ஹையா மாறிடுச்சுன்னா அந்த டெண்டன்சி வந்து ஒரு டிசார்டராக மாறிடும். அது நமக்கு வாழ்க்கையிலேயே மிக பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஒரு 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 கொடிய ஒரு வியாதி தான் இந்த குறை சொல்றக்கூடிய ஒரு பழக்கம். இப்ப இறைவன் படைப்புல பார்த்தீங்கன்னா குறை என்பதே இல்லை. இறைவன் வந்து ஒரு முழுமையானவன். அவன் வழங்கியவை அனைத்துமே நிறைவானது தான். மனிதன் மட்டும்தான் வந்து அவனுக்கு அறியாமை என்ற இருள் அல்லது மாயை காரணமாக அந்த இறைவனுடைய படைப்புகள்ல குறை சொல்லக்கூடிய ஒரு ஹேபிட்ல இருக்கான். மற்ற எந்த உயிரினங்களுமே குறை சொல்றது இல்லை. நிறைவா மகிழ்ச்சியா வந்து வாழ்ந்து போயிட்டு இருக்கு. மனிதன் மட்டும்தான் இந்த குறை கூற தன்மையில இருக்கிறான். இதுக்கு வந்து என்னன்னா ஒரு மெய்ப்பொருள் உணர்ந்த மகான் தான் வந்து நம்மளுடைய அறியாமைகளை போக்கி இந்த மனதிற்கு வந்து ஒரு நிறைவை உணரச் செய்வது குருவினுடைய ஒரு மிக அரிய பணி. அந்த வகையில நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் வந்து வேதாத்ரி மகரிஷி அவர்கள். இப்ப பாத்தீங்கன்னா இந்த குறை கூறுதல், இந்த புலம்புதல் இதெல்லாம் வந்து இருக்கு. நம்ம நிறைய சொல்றோம். இதை வந்து ரெண்டா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து நம்மளுடைய குறைகளை சொல்லிட்டே இருக்கிறது, இன்னொன்னு அடுத்தவங்க குறைகளை சொல்றது. முதல்ல நம்மளை பத்தி நம்ம என்னென்ன குறைகள் சொல்றோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப சிந்திக்கலாம். அதுல முதல்ல பாத்தீங்கன்னா உடலை பற்றி நம்ம குறை சொல்றது. உடலையுமே ரெண்டாக பிரிக்கலாம். பயாலஜிக்கலாகவும் சைக்காலஜிக்கலாகவும் பிரிக்கலாம். பயாலஜிக்கலா அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், நோய்கள் இதை பத்தி புலம்பிட்டே இருப்போம். ஐயோ எனக்கு சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, எனக்கு அந்த வியாதி வந்துச்சு. இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தான் வரவழைச்சிருப்போம். ஒரு சின்ன இந்த உடல் குறைகள் வந்து குறையும், அது சரியாகும். அது வந்து ஒரு மாறி மாறி நடக்கக்கூடியது. எப்பவுமே நம்ம நிறைவா ஆரோக்கியமா வாழவே முடியாது. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்துட்டே தான் இருக்கும். நம்ம தான் என்ன பண்றோம், அதை பத்தி நிறைய நினைச்சு நினைச்சு அடுத்தவங்க கிட்ட புலம்பி புலம்பி அந்த நோய்களை வந்து உண்டு பண்ணிடுவோம். ஒரு சின்ன சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், உடனே கூகுள்ல பார்த்து இந்த சிம்டம்ஸ்க்கு என்னன்னு பார்த்து ஐயோ அந்த நோய் நமக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி வாலண்டியரா நம்ம அந்த நோய்களை வர வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் வெளியில சொல்லி புலம்பிட்டே இருப்போம். இது எல்லாமே வந்து ஒரு தேவையற்றது. இந்த உடல் இந்த நிலைக்கு இருக்கிறதுக்கு யாரு காரணம்னா நம்ம தான் காரணம். நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், உணவு இதெல்லாம் தான் காரணம். இந்த உடல் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஒரு டூல் இறைவனுடைய படைப்புல. இந்த உடல் எந்த நிலையில வேணாலும் இருக்கட்டும், நமக்கு எந்த வியாதி வேணாலும் இருக்கட்டும், அதிலிருந்து நம்ம மீண்டு வர முடியும். நம்ம மனதின் மூலமாகவும் நம்மளுடைய வாழ்வியல் வாழ்க்கை முறை காரணமாகவும் நம்ம மீண்டு வர முடியும். இப்ப சாமிஜி கொடுத்த 5 அளவு முறையை மட்டுமே நம்ம கடைபிடிச்சோம்னா உடம்புல எந்த நோய் இருந்தாலும் சரி அதிலிருந்து நம்மளால நிச்சயமா மீண்டு வர முடியும். ஆனா அதை வந்து திரும்ப திரும்ப சொல்லி அது திரும்ப திரும்ப நினைச்சு நினைச்சு நம்ம தான் ஒரு பர்மனண்டா ஒரு நோயாளியாவே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம உடல் பற்றி நம்மளா நினைச்சிட்டு இருக்கிறது. ஸோ அதுல இருந்தெல்லாம் வந்து நம்ம வெளியில வரணும். அடுத்தது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா உடல் தோற்றத்தை பற்றி நம்ம குறை சொல்றது. நம்ம உடலை பற்றி நம்மளே இது சொல்றது. இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்னும் அழகா இருந்திருக்கலாமோ, கலரா இருந்திருக்கலாமோ, ஹைட் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கலாம்.
அல்லது ரொம்ப ஒபிசிட்டி, அது ஒரு காமன் பிரச்சனை. நான் ரொம்ப குண்டா இருக்கேன், அல்லது நான் ரொம்ப ஒல்லியா இருக்கேன். இந்த மாதிரி நம்ம தோற்றத்தை பத்தி நம்மளே குறைத்து மதிப்பிட்டு வெளியில அது புலம்புறது. இப்போ இது இப்ப இந்த நம்மளுடைய உடல் வந்து இது இறைவனால் வழங்கப்பட்டது இல்லைங்களா? இத குறை சொல்றது இறைவனையே மதிப்பதாகும். இப்ப நம்ம என்ன கலர்ல பொறக்கணும், என்ன தோற்றத்துல இருக்கணுங்கிறது இறைவன் டிசைட் பண்ணி வச்சிருக்கான். எல்லாமே இறைவனின் படைப்புல வந்து எல்லாமே அழகுதான். எதுவுமே அழகு இல்லன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொன்னுமே ஒவ்வொரு அழகு. நம்ம பார்க்குற பார்வையில தான் இருக்கு. நம்ம பர்செப்ஷன்ல தான் பிரச்சனையே ஒழிய, இறைவனோட படைப்புல எந்த பிரச்சனையுமே இல்ல. நம்மளா நெனச்சுப்போம். நான் வந்து அப்படி பிறந்திருந்தா என் வாழ்க்கை இப்படி மாறியிருக்கும். இந்த மாரி இவர மாரி இருந்திருந்தா இப்படி ஆயிருக்கும். இவ்ளோ ஹைட்டா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய பர்செப்ஷன். இந்த தோற்றத்திற்கும், நம்மளுடைய வாழ்க்கையினுடைய உள்ள டெவலப்மென்ட்டுக்கும், மகிழ்ச்சிக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்ல. அதுக்கு நெறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, அ தோற்றத்துல ரொம்ப கருப்பா இருந்து மிகப்பெரிய சாதனை படைச்சவங்கலாம் இருக்காங்க. இல்லைங்களா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லலாம். இன்னும் நெறைய பெர்சனாலிட்டீஸ சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ஒபிசிட்டில இருந்து ஒரு பெரிய சாதனை படைச்சவங்க இருக்காங்க. ஏன் உடல்ல வந்து இப்ப நமக்கெல்லாம் கை, கால்கள் இருக்கு. எல்லாமே நல்லா இயங்கிட்டு இருக்கு. இது எல்லாமே எதுவுமே இயங்காம ஆ இருக்கிறவங்களா இருக்காங்க. ஊனமுற்றவர்கள், அதுக்கப்புறம் ஆட்டிசம் இவங்கலாம் கூட இப்போ ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் எடுத்துக்கலாம். எவ்வளோ பெரிய ஒரு சயின்டிஸ்ட் அவரு. அவர் இந்த நூற்றாண்டுக்கு எவ்வளோ விஷயங்கள் நமக்கு இந்த அறிவியல் உலகத்துக்கு குடுத்துருக்காரு. அவர்னால நம்மள மாரி எந்திரிச்சு நடக்க முடியாது. எந்த ஒரு செயல்களுமே செய்ய முடியாது. ஆனா, அவருடைய பிரெயின் மட்டும் நல்லா இருந்துச்சு. அத வச்சு அவரு அவ்ளோ பிளாக் ஹோல பத்தியும், இந்த சயன்ஸ பத்தி அவ்ளோ விஷயங்கள் குடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ, அந்த மாதிரி நம்ம தோற்றத்திற்கும், அழகிற்கும், கலருக்கும் வந்து அதுக்கும் வாழ்க்கைக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்ல. அத பத்தியே நெறைய பேத்துக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துரும். நான் இந்த மாரி இருக்கேன். அத அழகுபடுத்திக்கிறதுக்காக எவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, எவ்ளோ பொருளாதாரம் ஸ்பெண்ட் பண்றாங்க. பியூட்டி பார்லர்ல போயி இத அழகுபடுத்திக்கிறதுக்காகவும், கலரா மாறுறதுக்காகவே எவ்வளோ ப்ராடக்ட், எவ்வளோ கம்பெனிஸ் வந்து வளர்த்து வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தேவையற்றது. இறைவன் குடுக்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு மகிழ்ச்சியா வாழணும். அதுதான் வந்து ஒரு இது. இந்த மாதிரி நம்ம குறை சொல்றோம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார ஏற்றத்தாழ்வ பத்தி நம்ம நெறைய குறைகள் சொல்லிட்டே இருப்போம். பொருளாதாரம் என்பது எல்லாமே. பணம், நகை, வீடு, தோட்டம், வாகனம் என்னென்னலாம் நம்ம ஆசைப்படுறோமோ, அது எல்லாமே ஒரு பொருளாதாரத்துக்கு கீழ கொண்டு வரலாம். இப்ப நமக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய காலத்துல, பொருளாதாரத்துல குறைன்னு யாருமே சொல்ல முடியாது. இப்ப எனக்கு வந்து பணம் இல்லன்ட்டு யாரு சொன்னான்னா, 3 வேளை எனக்கு சாப்பிடுறதுக்கு வழி இல்ல, போட்டுக்கிறதுக்கு துணி இல்ல, எல்லாம் மழை, வெயில்லாம் இருக்கு, ஒதுங்கறக்கு ஒரு வீடு இல்ல, அப்படின்னு சொல்ற மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா, அத நம்ம ஏத்துக்கலாம். அதுக்குமே யாரு காரணம்? அவர்கள் தான் காரணம். கண்டிப்பா உழைத்தால் அதற்கான பலன் ஊதியம்ங்கிறது நிச்சயமா வரும். உழைக்காம உட்கார்ந்துட்டு இருந்தா தான் அந்த நிலைக்கு நம்ம போ முடியும். அப்படி பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருமே உழைக்கிறோம். அ நிறைவான ஒரு பொருளாதாரத்துல இருக்கு. அதாவது நம்ம நிறைவா வாழ்ற அளவுக்கு பொருள் எல்லாத்துக்கிட்டயும் இருக்கு. 3 நேரம் சாப்பிட்டு, ஒரு தேவையான உடை, வாழ்க்கை வசதிக்கு தேவையானதெல்லாம் வாங்கி, நிறைவா வாழ்ற தகுதியில 99.99% இருக்கோம். ஆனாலுமே பற்றாக்குறைங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த மனிதன் வந்து எத வேணாலும் நிறைவாயிருவான். ஒரு உணவு வயிறு நிறைஞ்சிச்சுன்னா போதும்ன்னு நிறுத்திருவான். ஆனா இந்த பண விஷயத்துல மட்டும் அவனால நிறுத்தவே முடியாது. அது மிகப்பெரிய ஒரு அம்பானியிலிருந்து தொடங்கி, ஒரு சாமானிய மிடில் கிளாஸ் மக்கள் வரைக்கும், நமக்கு எவ்வளோ கிடைச்சாலும் அதுல ஒரு பற்றாக்குறையில தான் மனிதன் வந்து வாழ்ந்துட்டு இருக்கான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு மனநோய். எல்லாரும் ஓடி ஓடி சம்பாதிக்கிறாங்க. பெரிய கார் இப்போ த சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கவலையா இருக்கும். என்னன்னு கேட்டா, அவரு ஆல்ரெடி ஒரு மாருதி கார் வச்சிருப்பாரு. எனக்கு ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. அந்த ஒரு குறை நிறைவேற மாட்டேங்குதும்பாங்க. பென்ஸ் வச்சிருக்கிறவங்க ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும்பாங்க. பெரிய பெரிய வீடுகள் கட்டுறாங்க. ஆனா, அந்த வீட்ல நிம்மதியா யாரா இருக்கிறாங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. யாருமே நிம்மதியா இல்ல. ஓடுறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க, ஓடிட்டே இருக்கிறாங்களே ஒழிய, அந்த பணத்த என்ஜாய் பண்றாங்களான்னா இல்ல. அதுக்குள்ள வயசு வந்துருது. அதுக்கப்புறம் மரணம் நிச்சயமானது. ஒரு நாள் நம்ம சாக தான் போறோம். அதுக்குள்ள நம்ம என்ஜாய் பண்ணாமயே நம்ம போயிர்றோம். ஸோ அந்த மாரி இல்லாம ஒரு சின்ன ஸ்டோரி WhatsAppல வந்தது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து விறகு சேகரிக்கக்கூடிய ஒரு பெர்சன். விறகு சேகரிச்சு குளிர்காலத்துல குளிர் காயறதுக்காக விறகு சேகரிச்சுட்டே இருப்பாருங்களாமா.
ஸோ அந்த மாதிரி விறகு எல்லாம் தீந்துருச்சு. அந்த கிராமத்தில் இருக்கிற மரங்கள் எல்லாமே எதுலேயுமே விறகே இல்லை. அவர் வருத்தமாக உட்காந்துட்டு இருக்கான். அந்த வழியில் வந்து ஒருத்தர் வராரு. வந்து இந்த மாதிரி ஏன்பா நீ கவலையாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்கும்பொழுது அவன் சொல்கிறான், இந்த மாதிரி மரம் ஒன்றும் விறகே கிடைக்கல, குளிர்காயருக்கு சமையல் செய்யறதுக்கும் விறகே இல்லை அப்படின்ட்டு அவன் கவலையாக சொல்கிறான். உடனே அவர் சொல்கிறாரு, பக்கத்து கிராமம் தாண்டி ஒரு இடம் இருக்குப்பா, அங்கே போனீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்குது, அவங்க நிறைய விறகு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அவன் உடனே அங்கே போகிறான். போனால் பார்த்தீங்கன்னா நிறைய விறகுகள்லாம் அவனுக்கு கிடைக்கிது. மரங்கள்லாம் உடஞ்சி இருக்கு. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சேகரித்து வச்சுக்கிறான். நம்ம ஊரில் தான் இல்லையேன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டில் எங்கெங்கே இடம் இருக்கோ எல்லா இடத்தையும் எடுத்து எடுத்து அடுக்கிட்டே இருக்கான். அப்புறம் ஒரு 2 மாதம் கழிச்சு அதே நபர் வந்து வராரு. இவன் ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கான். போயிட்டு இருக்கும்போது அவனை பார்த்து, என்னப்பா ரொம்ப பிஸியாக இருக்க, சந்தோஷமா இருக்கிற, அதாவது ரொம்ப பிஸியாக தெரியுது, எங்கே போகிறேன்னொன்னே, நான் விறகு சேர்க்க போயிருக்கேன், நீங்கள் சொன்னீங்களே அங்கே நிறைய எனக்கு கிடச்சிது பாருங்கள், வீடு ஃபுல்லாக நான் அடுக்கி வச்சிருப்பேன் விறகை அப்படின்னு சொல்கிறான். உடனே அவர் கேட்டார், ஓகேப்பா நிறைய விறகு வச்சுருக்கேன், இப்போ குளிர்காயிறியா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. உடனே அவன் சொல்லியிருக்கான், எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க அப்படின்ட்டு மறுபடியும் விறகு சேகரிக்க போகிறான் நம்ம. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம நிறைய பணம் வச்சுருக்கோம். தேவைக்கு அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்கிற அளவுக்கு வச்சுருக்கோம். ஆனாலும் நம்ம வந்து அதை என்ஜாய் பண்ணுறோமானா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இன்னும் வேண்டும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு நம்ம ஓடிட்டே இருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு போதும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அது ஒவ்வொருத்தர்களும் நீங்கள் ஆராய்ச்சி செய்து நம்ம டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அந்த மாதிரி பொருளாதாரத்தில் வந்து நம்ம குறை சொல்லிகிட்டே இருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வேலை தொழில்கள்ல நம்ம நிறையா குறை சொல்றோம் இல்லைங்களா? இதுவும் இப்போ வேலை என்பது பொருளாதாரம் தொடர்புடையதாக இருந்தாலும், சிலருக்கு அதில பொருளை விட அந்த வேலையில் ஒரு நிம்மதி இல்லை, திருப்தி இல்லை. ஒரு மன நிறைவு வேலையில் கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ பொருளாதாரத்துக்காக போகிறோம், மாதம் ஃபுல்லாக உழைக்கிறோம், கை நிறைய சம்பளம் வருது. ஆனாலும் எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு மகிழ்ச்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலானவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம செய்யக்கூடிய தொழில் என்பது அது வந்து ஒரு கர்ம யோகம் அப்படின்ட்டு சாமிஜி சொல்றாங்க. கண்டிப்பாக அனைவரும் உழைக்க வேண்டும். ஒரு தொழில் செய்ய வேண்டும். அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருவருக்கும் நம்ம நிறைய பிறவிகளாக நிறைய அனுபவங்கள சேர்த்து வச்சிருக்கோம். அந்த அனுபவங்கள்ல நம்ம இயல்புல சில தொழில்கள்லாம் இருக்கும். சில வேலைகள்லாம் இருக்கும். அந்த வேலைய நீங்க சூஸ் பண்ணி, அத உங்க ப்ரொஃபஷனா மாத்திட்டு செய்யும் பொழுது, அதுல நிச்சயமா அது வந்து ஒரு கர்ம யோகமாவும் அமையும். ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு நிறைவு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பொருளாதாரத்துக்காக சம்பாதிக்கிறத விட, உங்க பேஷனுக்காக உங்களுக்கு எது நல்லா வருதோ, அது என்னங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு, அத வந்து மேம்படுத்தி, அத உங்க தொழிலா மாத்திட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதுல நீங்க குறையே சொல்ல மாட்டீங்க. அதுல உங்களுக்கு பொருளாதாரம் வரலாம், பணம் கிடைக்காம கூட போலாம். அத பத்தி நீங்க புலம்ப மாட்டீங்க. ஒரு நிறைவு கிடைக்கும். அதுல கண்டிப்பா நீங்க ஒரு எஃபோர்ட் போடுறீங்கன்னா, கண்டிப்பா பொருளாதாரம் வராம இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, இறைவன் நீங்க என்ன செயல் செய்றீங்களோ, அதற்கான கூலி வந்து கண்டிப்பா இறைவன் உங்களுக்கு குடுப்பான். அது வந்து ஒரு குறையெல்லாம் கூடலாம். ஆனா, இந்த என்ஜாய்மென்ட்னால உங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய குறையாவே தெரியாது. அந்த மாரி ரசிச்சு, எந்த ஒரு படிப்போ, கல்வி தகுதியோ இல்லாம தான், தான் விரும்பிய விஷயங்கள செஞ்சு மிக உயரத்த அடைஞ்சவங்க எத்தனையோ பேர். இப்போ இளையராஜாவ பத்தி நம்ம சொல்லலாம். இசைஞானி இல்லைங்களா? அவர் போய் லண்டன்ல அந்த சிம்ஃபனி இது பண்ணி ஒரு பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்காரு. அவர்லாம் எந்த ஸ்கூல்ல படிச்சாரு? அவருக்கெல்லாம் எந்த நாலேட்ஜ் இருக்கு? சொல்லுங்க. அதாவது மத்த விஷயத்துல. ஆனா, அவரு வந்து ஒரு இசைய வந்து லவ் பண்ணி, ஒரு விருப்பத்தோடு செய்யும் பொழுது, அவரு யாருமே எட்டாத ஒரு உயரத்த அடைஞ்சிருக்காரு. அந்த மாரி தான் ஏ.ஆர். ரஹ்மான் சொல்லலாம், தோனி இந்த மாரி பல பேர சொல்லலாம். அவங்கவங்க ப்ரொஃபஷன்ல அவங்க லவ் பண்ணி அந்த வேலைய செய்றாங்க. அதனால நிறைவா பொருளாதாரமும் கிடைக்குது, புகழ் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. அவங்களுக்கு அதுல ஒரு போரே வராது. ஆனா நம்ம வேலையில அந்த மாரி இருக்கா? அப்படிங்கிறத நம்ம அ ஆராய்ச்சி செய்து, இல்லைன்னா நமக்கு என்ன இயல்பா வருது? அத எப்படி ப்ரொஃபஷனா மாத்திக்கலாம்? அப்படின்ட்டு நம்ம யோசிக்கும் பொழுது, கண்டிப்பா நம்ம அதுல குறைகள் சொல்ல மாட்டோம். அடுத்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளை சார்ந்த விஷயங்கள். இன்னொரு ஹேபிட் என்னன்னா, அடுத்தவங்கள பத்தி நம்ம குறை சொல்றது அப்படிங்கிறது ஒரு ஹேபிட்டா இருக்கு இல்லைங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உறவுகள் இல்லைங்களா? உறவுகள பத்தி நெறைய குறை சொல்லுவோம். அதுல முதல் லிஸ்ட்ல யார் இருப்பாங்கன்னு சாமிஜி சொல்லியிருக்காங்கன்னா, வாழ்க்கை துணை இல்லைங்களா? வாழ்க்கை துணை பத்தி ஒவ்வொரு வாழ்க்கை துணையும் மாறி, மாறி குறை கூறுதல்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கு.
ஆனா சாமிஜி என்ன சொல்றாங்க, இந்த கணவன் மனைவி உறவு என்பது ஒரு புனிதமான உறவு அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த இறைவன் வந்து நம்மளுடைய களங்கங்களை போக்குறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஏற்பாடு தான் இந்த வாழ்க்கை துணை. ஆனா இப்போ வந்து அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தான். டெய்லி சண்டை அப்படிதான் ஒவ்வொரு வீடுகள்லையுமே பெரும்பாலான வீடுகள் இருக்கு. ஏன்னா எதிர்பார்ப்பு, அதுவும் இப்போ குறிப்பா இப்போ ரீசெண்டா மேரேஜ் ஆனவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கு. பயங்கரமான எதிர்பார்ப்பு, நம்மலாம் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஒரு கணவன்னா இப்படிதான் இருக்கணும், சம்பாதிச்சு கொடுக்கணும், நான் கேட்கறதுக்கு நோ சொல்லவே கூடாது, எல்லாம் வாங்கி தரணும், என்னை எதுவும் கேட்கக்கூடாது, நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், அவங்களே எல்லாமே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஒரு கணவனுக்கும் பார்த்தீங்கன்னா மனைவியும் ஈக்குவலாக ஏர்ன் பண்ணணும், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், வீட்டு வேலை செய்யணும், எனக்கு செய்யணும். அந்த மாதிரி எதிர்பார்ப்பு வந்தாலே ஏமாற்றம் தான் சாமிஜி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஈகோ, 2 பேரும் வேலை செய்கிறாங்க, 2 பேரும் ஈக்குவலாக படிச்சிருக்காங்க. அதனால நிறைய ஈகோ காரணமாக நிறைய பிரச்சனைகள் வந்து குடும்பத்தில் போயிட்டு இருக்கு. இது இப்போ இந்த ரீசன்ட் 2K கிட்ஸ் 90 கிட்ஸ்க்குலாம் இந்த பிரச்சனையானா இல்லை, இந்த கணவன் மனைவி பிரச்சனை எல்லா ஏஜ் குரூப்லேயும் இருக்கு. ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாம் எப்படின்னா அவங்களும் புலம்பிட்டு தான் இருப்பாங்க. பட் அவங்க இந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வரல. இப்போ இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் பிடிக்கலையா உடனே டைவர்ஸ், உடனே ஆளை மாற்றிக்கிறேங்கிற ஒரு டெண்டன்சியில் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உடனே டைவர்ஸ் பண்ணி உடனே வேற கல்யாணத்துக்கு போனீங்கன்னா அந்த பர்சன் மாறுவாங்களே ஒழிய பிரச்சனைகள் மாறாது. பிரச்சனையோட வடிவங்கள் மாறும், முகம் மாறுமே ஒழிய அந்த பிரச்சனை தான் இருக்கும். ஏன்னா இறைவன் வந்து நமக்கு அந்த வினை பதிவுகளை போக்குறதுக்காக தான் வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அப்படிங்கும் பொழுது நம்ம பதிவுகளை ஒன்றும் பண்ண முடியாது, அதை நம்ம அனுபவித்தே தான் ஆகணும். இப்போ பெரியவங்க வயதானவர்களும் அப்படிதான். இதெல்லாம் வந்து இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, இப்போ நமக்கு கிடைத்த வாழ்க்கை துணைக்கு யாரு காரணம்னா நம்ம தான் காரணம். இறைவன் வந்து நமக்கு கொடுத்துருக்கான். நம்மளுடைய பதிவு அந்த மாதிரி இருக்கு. நம்ம அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வந்திருக்கோம். அப்போ அதை நம்ம ஏற்றுக்கிட்டு வாழ்க்கை துணையை ஏற்றுக்கிட்டு எல்லாருமே 100க்கு 100 நல்ல பர்சனும் சொல்ல முடியாது, கெட்ட பர்சனும் சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கை துணைக்கிட்டையும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். அந்த நல்ல விஷயங்களை எல்லாம் நம்ம நினைக்கணும். கெட்ட விஷயங்கள் இருந்தால் அதெல்லாம் மாற்றவே முடியாது, யாரையுமே மாற்ற முடியாது. அப்போ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நமக்கு பொருந்தாத விஷயங்கள்ல மாத்துறதுக்கு நம்ம என்ன முயற்சி செய்யறது, நம்மனால ஏதாவது செயல்கள் செய்து அதை மாற்ற முடியுமா, அல்லது இப்படியே ஏற்றுக்கலாமாங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம்னா இதுல இருந்து நம்ம விடுபடலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளை பற்றி நிறைய குறை சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த காலத்து குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கு. ரொம்ப துரு துரு துருன்னு இருக்காங்க. பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா எனர்ஜி லெவல் ரொம்ப லோவாக இருக்குது. 2 பேருமே உழைக்கிறாங்க, ஆஃபீஸில் சக்கையாக புழிஞ்சிடுறாங்க, வீட்டுக்கு வரும்போது எனர்ஜி இல்லை. உடனே குழந்தைகளோட எனர்ஜிக்கும் இவங்களோட எனர்ஜிக்கும் நிறைய மிஸ்மேட்ச் வருது. உடனே பேரண்ட்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்க, இவன் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டாக இருக்கிறானேன்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க குழந்தைகளை. அவர் எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறாரு, குழந்தைக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு அவரு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது என்னன்னா, பிரச்சனை குழந்தைகிட்ட இல்லை, பேரண்ட்ஸ் கிட்டேருந்து பேரண்ட்ஸுக்கு தான் கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி இருக்குது. குழந்தைகள் நார்மலாக தான் இருக்காங்க, நம்ம தான் வந்து அவங்கக்கிட்ட டைம்க்கு ஒதுக்கிறது இல்லை. டைம் ஒதுக்கி அவங்கக்கிட்ட பேசி அவங்கக்கிட்ட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக வந்து அந்த குழந்தைகள் வந்து ஒரு களிமண் மாதிரி, அவங்க எப்படி வேணால் மாற்றலாம். அவங்க வந்து ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க அல்லது பொருந்தாத விஷயங்கள் செய்கிறாங்கன்னா அதுக்கு 100க்கு 100 காரணம் அவங்களுடைய பெற்றோர்கள் தான். ஸோ பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தை வளர்ப்பு உயர் ஒழுக்கத்தோடு குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் அப்படின்ட்டு சாமிஜி சொல்கிறாங்க. அப்போ குழந்தைகள் கிட்ட ஏதாவது ஒரு ப்ராப்ளம், நிறைய அடிக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய டிவி டிஜிட்டல் இந்த மாதிரி பார்க்கறதுனால நிறைய அவங்க வந்து கண் மட்டும் பாதிக்கிறதுல சைக்காலஜிக்கல் ரீதியாகவும் நிறைய பர்சனாலிட்டி எமோஷன் பிஹேவியர் ப்ராப்ளம்ஸும் அவங்களுக்கு நிறைய வருது. ஸோ இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து வேலை, பிஸி இதெல்லாம் வந்து அவங்க எஸ்கேப் ஆகுறாங்க. இப்போ நான் வந்து பிஸியாக இருக்கேன், என்னுடைய கேரியரு, என்னுடைய க்ரோத்து அப்படிங்கிற ஒரு ஒரு போர்வையில் அவங்களுடைய பொறுப்புலேருந்து அவங்க வெளியில் வந்து எஸ்கேப் ஆகி குழந்தைகளை வந்து நான் சம்பாதிக்கிறேன், உனக்கு எங்கே போகணுமோ போ, உனக்கு ஃபீஸை கட்டிடுறேன், நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி எஸ்கேப் ஆகிட்டு அவங்க ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் குழந்தைங்க கிட்ட நம்ம நல்லா இன்ட்ராக்ட் பண்ணி நல்ல விஷயங்கள் கற்றுக் கொடுத்து அவங்களுக்குன்னு ஒரு குவாலிட்டி டைம் ஒதுக்குனீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைகள் கிட்ட நம்ம குறையே சொல்ல முடியாது, அவங்க நல்ல ஒரு குழந்தைகளாக வளருவாங்க. அது வந்து பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது.
பெற்றோர்கள் வந்து அதுக்கு என்ன செய்யணுங்கிறத ஒதுக்கி இது பண்ணும்போது அவங்க கிட்ட நம்ம குறை சொல்ல முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஏரியா பெற்றோர்கள், மாமியார், மருமகள் சார்ந்த பிரச்சனைகள். இது வந்து இந்த மாமியார், மருமகள் பிரச்சனை பார்த்தீங்கன்னா, யுகம் யுகமா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் இல்லைங்களா? இப்போ இந்த கலியுகம் முடிஞ்சு அடுத்த யுகம் ஸ்டார்ட் ஆனாலும் இது முடியாது. அந்த மாதிரி இதிகாச காலத்திலிருந்தே இந்த மாமியார், மருமகள் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு இடத்துல பிறக்கிறோம், வளர்றோம். நம்மளுடைய வாழும் சூழ்நிலை, படிப்பு, கலாச்சாரம் இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய குணாதிசயங்கள், ஹேபிட்ஸ் இதெல்லாம் இருக்கும். இப்போ ஒரு மருமகள் வரும் பொழுது, இந்த மாமியாருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன? இந்த வீட்டுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், கலாச்சாரம் இருக்குன்னா, அதுக்கு அடாப்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு மாமியார் வந்து அலோவ் பண்றதில்ல. உடனே வந்த உடனே டே 1ல இருந்தே இந்த மாரி இருக்கணும்னு எக்ஸ்பெக்டேஷன். அதுவும் இப்பல்லாம் வந்து நிறையவே மாறிடுச்சு. இப்போ உள்ள 2025லலாம் பார்த்தீங்கன்னா, மருமகளுடைய எக்ஸ்பெக்டேஷன் அதுக்கு மேல இருக்கு. இப்போ முதல் கண்டிஷனே வந்து வீட்ல அம்மா, அப்பா இருக்கக்கூடாது. கல்யாணம் ஆச்சுன்னா, பையன் தனியா வந்துரணும். கூட பொறக்காதவங்க இருக்கிறது நல்லதுங்கிற மாரியான கண்டிஷன்ஸ்லாம் போடுறதா நெறைய நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி நெறைய எதிர்பார்ப்பு, கான்ஃப்ளிக்ட் வருது. ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த டெக்கேட்க்கு டெக்கேட் வந்து கல்ச்சுரல் சேஞ்சஸ் நடந்துட்டே இருக்கு. இப்போ சைக்காலஜிக்கல்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ரிசர்ச் பண்ணிட்டே இருக்காங்க. முதல்ல எல்லாம் இந்த இந்த சோசியல் ரிலேட்டட், ஃபேமிலி ரிலேட்டட் கவுன்ஸ் இதெல்லாம் ஒரு ரிசர்ச் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அதுக்கு வேலிடிட்டி குடுப்பாங்க. ஒரு 25 ஆண்டு, 30 ஆண்டு, 50 ஆண்டு வரைக்கும் இந்த ரிசர்ச் செல்லுபடி ஆகும்ன்ட்டு. இப்பல்லாம் அவங்க வந்து ஒரு 15 வருஷம், 10 வருஷம் தான் தராங்களாமா. ஏன்னா 10 இயர்ஸ்ல அந்த கல்ச்சரே மாறிடுது. அவங்களுடைய பிஹேவியர் மாறிடுது. எல்லாமே மாறிடுது. அப்ப இந்த ரிசர்ச் வந்து செல்லுபடி ஆகாதுங்கிற மாரி ஆயிருது. இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாம் அ மாற மாற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அடுத்த 5 ஆண்டுகள் எப்படி இருக்கும், அடுத்த 10 ஆண்டுகள் எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி வேகமா டெக்னாலஜி வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இது பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. மாமியார்கள்லாம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், யாரையும் மாத்த முடியாது. அப்படிதான் இருப்பாங்க. அப்படின்ட்டு அந்த ஏற்புத்தன்மை, சாமிஜி சொன்னக்கூடிய அந்த சகிப்புத்தன்மை, விட்டுக் கொடுத்தல், தியாகம் இதெல்லாம் வரணும். எதையுமே ரொம்ப எமோஷனலா கொண்டு போகக்கூடாது. அதுலத்திலிருந்து விடுபட்டு, இயல்பா இப்படிதான் இருக்கும்ன்ட்டு அக்செப்ட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டோம்னா, நம்ம இதெல்லாம் குறை கூறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. அதே மாரி தான் ஒவ்வொரு உறவுகள்லயுமே சொல்லலாம். நம்ம எல்லாத்தையுமே சகோதர, சகோதரிகள் கிட்ட குறை சொல்லுவோம். உறவினர்கள், சுற்றத்தார், நண்பர் இந்த மாதிரி நமக்கு யாரு கூடயெல்லாம் நம்ம அசோசியேட் ஆயிருக்கோமோ, எல்லாத்துக்கிட்டயும் குறை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. பொதுவா நம்ம என்ன உணரணும்னா, இந்த உறவுகள்லாம் எப்படி இயற்கையால் நமக்கு அமைக்கப்பட்டதுன்னா, நம்மளுடைய பதிவுகள், பழிச்செயல் பதிவுகள போக்குறதுக்காக இறைவனால் ஏற்படுத்தப்பட்டவை அப்படிங்கிற ஒரு உண்மைய வந்து பேருண்மைய நம்ம உணர்ந்துக்கணும். இது எல்லாமே இதை நடத்துறது இதெல்லாம் நடப்பதற்கு நம்ம ஒண்ணும் காரணம் கிடையாது. இறைவன் நடத்திட்டு இருக்கான். அவன் ஒரு காரண காரியம் இல்லாம நடக்காது இல்லைங்களா? எல்லாத்துக்கும் பின்னாடியுமே மிகப்பெரிய கால்குலேஷன்ஸ் இருக்கு. நம்ம வாழ்க்கை துணைக்கு வந்ததிலிருந்து நமக்கு வரக்கூடிய குழந்தைகள், சுற்றத்தார், உறவுகள் இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் மிகப்பெரிய கணக்கு, இறைவனுடைய கணக்கு இருக்கு. அதன்படி தான் வந்து உறவுகள் அமைவாங்க. இவங்கெல்லாம் வேண்டான்னு உதறிட்டு நம்ம போய் காட்டுலயும் வாழ முடியாது. இவங்க கூட தான் வாழ்ந்தாகணும். அப்படி இவங்க கூட வாழும் பொழுது, எந்த அளவுக்கு நம்ம இணக்கமா போக முடியும்? அப்படிங்கிறத நம்ம முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணணும். இப்போ அவங்களுக்கு முடிந்த வரைக்கும் அவங்க ஒவ்வொருத்தரையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒவ்வொருத்தவங்களுடைய சைக்காலஜி நமக்கு தெரியணும். தெரிஞ்சு அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அவங்களோட எந்த அளவுக்கு இணக்கமா போலாம்? யார்கிட்ட எவ்வளோ பேசலாம்? யார்கிட்ட எந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணலாம்? யார்கிட்ட எந்த இடத்துல நிறுத்தலாங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியணும். தெரிஞ்சுட்டு முடியாத பட்சத்துல இப்ப சில உறவுகள்லாம் எதுக்குமே பொருந்த மாட்டாங்க. ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். அந்த மாரி உறவுகள் கிட்ட நம்ம ஏன்னா வாழ்க்கை என்பது மிக ஒரு ஷார்ட் பீரியட். ஒரு 100 ஆண்டுகள் அதிகபட்சம் நம்ம இங்க வாழ வந்திருக்கோம். அத வந்து மகிழ்ச்சியா வாழணும். ரொம்ப கடைசி வரைக்கும் போராடிட்டு, சகிச்சுட்டு நம்ம வாழணும்ன்ட்டு யாருமே சொல்லல. முடிந்த வரைக்கும் அவங்க கூட இணக்கமா போணும். பிரச்சனை இல்லாம போணும். முடியாத பட்சத்துல, அது நம்மளுடைய மன அமைதிய பாதிக்குது அப்படிங்கிற பட்சத்துல, நிச்சயமாக பேசிட்டு நம்ம பிரிந்து இருக்கலாம். பிரிந்து இருக்கும் பொழுது, 2 பேரும் மகிழ்ச்சியா வாழ முடியும். அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு உறவுகள்லயுமே நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா,
இதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த நிலையை வந்து யாரு நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா குரு தான், இல்லைங்களா? இப்ப இறைவன் வந்து அந்த படைப்புகள் வந்து ஒவ்வொன்றுமே ஒரு தனித்துவமானது எல்லாமே நம்ம சொன்னோம். அப்ப இந்த எல்லையற்ற இந்த உலகம், இந்த பேரியக்க மண்டலம், அந்த சுத்தவெளி அதுவே நடத்திட்டு இருக்கக்கூடிய இறைவன், அந்த இறை நிலையை வந்து யாரு நமக்கு உணர்த்துவார்கள், உணரச் செய்வார்கள் என்றால் பார்த்தீங்கன்னா, குரு தான் நமக்கு உணரச் செய்வார். நம்ம மனதினால தான் இந்த குறைகளாக உணர்றோம், இல்லைங்களா? இந்த குறுகிய நிலையில் இருக்கக்கூடிய மனதை வந்து குறுகிய தன்மையிலிருந்து எல்லையற்ற நிலைக்கு விரிவடைந்து அந்த விஷயங்களை உணரச் செய்வது குரு தான். அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு கிடைத்த குரு வந்து வேதாத்ரி மகரிஷி அவர்கள். இந்த நூற்றாண்டு இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம். அவர் சொன்ன விஷயங்கள் வந்து சொல்லிட்டே இருக்கலாம், வாழ்நாள் முழுக்க சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த குருவினுடைய பாதையில் நம்ம செல்லும் பொழுது சின்ன சின்ன குறைகள் கூட நமக்கு கண்ணுக்கே தெரியாது. அது எல்லாத்தையும் வந்து குறைகளாகவே பார்க்க மாட்டோம். எல்லாத்தையுமே ஒரு நிறைவாக பார்த்து மனம் அந்த விரிந்த நிலையில் இருக்கும் பொழுது நமக்கு வந்து எல்லாமே நிறைவு தான், எல்லாமே அபரிமிதம் தான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்மளால போக முடியும். அதுக்கு வந்து சாமிஜியினுடைய இந்த வேதாத்திரியம் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் துணையாகவும் இருக்கும் என்று சொல்லி, இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த WCSC டிஜிட்டல் சொல்யூஷன் மற்றும் ஸ்கை நார்வே டீமிற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.